அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் எ வீக் இன் மை லைஃப் ஆஸ் அ ஹோம் பேக்கர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த vlogல எந்த ரெசிபீஸும் நான் இன்க்ளூட் பண்ணல. என்னோட ஒரு வீக் ஃபுல்லாகவே வந்து ஹோம் பேக்கராக நான் என்னென்ன கூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன், என்னென்ன ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி vlog தான் இது. ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லுவேன். மேபி இதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைக் கொடுத்து என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இதே மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீக்கில் மண்டே டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஏன்னா எந்த வேலையுமே இல்லை, ஆர்டர்ஸுமே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொரியர் ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிது. நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். இப்போ கொரியர் ஆர்டர்ஸ் ரொம்பவே கம்மியாகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து வர ஆர்டர்ஸ் தான் நமக்கு எப்போவுமே அதிகம், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சைடில். ஏன்னா நமக்கு இங்கே டெல்லியிலன்னு பார்த்தா கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்ம தமிழ்நாடு சைடில் தான் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாலனால நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துலேயே எல்லாம் கூட உங்களுக்கு ப்ரௌனிஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்மளோட கொரியர் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தா கூட அவங்களுமே நிறைய பேர் ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கஸ்டமர்ஸ் நம்பர்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் அவ்வளோ சீக்கிரம் யாரோட ஸ்டேட்டஸும் வந்து போய் பார்க்கவே மாட்டேன். பட் அன்றைக்கி சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு போய் சும்மா ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஆர்டர் பண்ண எல்லா கஸ்டமர்ஸோட இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ப்ரௌனிஸ் வந்துட்டு அவங்க டிஎம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதை பார்த்தது எனக்கு லைட்டாக ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அத்தனை பேர் நம்மளுக்கிட்ட கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண நிறைய பேர் ப்ரௌனிஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டு யூடியூப்பில் பார்த்து யோசித்தேன், என்னடா இத்தனை பேர் ப்ரௌனிஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. பட் நம்ம கஸ்டமர்ஸ்குள்ளேயே இத்தனை பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கிறது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களுக்கு முடிஞ்சதை ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அண்ட் நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே நான் மோட்டிவேட் பண்ணுவேன். உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க. அது எப்போ வேணாட்டே உங்களுக்கு ஒரு டைம் இல்லாட்டி இன்னொரு டைம் கை கொடுத்துரும். அண்ட் இந்த மாதிரி பட்டிங் பேக்கர்ஸ் ஆகட்டும், இல்லை பட்டிங் யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்லை ரெண்டுமே மேனேஜ் பண்ணி சிங்கிளாக எல்லாத்தையுமே வந்துட்டு ஆல் அரவுண்ட் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒன்று வந்து சொல்கிறேன், எப்போவுமே ஒரு நல்ல தாட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஹோப் கையில் வைங்க. கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் வச்சுட்டு உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை வந்துட்டு பண்ணுங்கள். சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடிகளெல்லாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறக்கு இனிமேல் ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க. சரி எல்லாருமே ப்ரௌனிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளும் ப்ரௌனிஸ் பண்ண போகாமல் சரி எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நம்மளும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்லேயே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உளுந்து பொடி, அப்புறம் பருப்பு பொடி இதெல்லாம் கூட விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன அவங்களுக்கு வருதோ அதை வச்சு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்களால ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல நிற்கிறாங்க. கண்டிப்பாக அதை விடாமல் பண்ணும்போது அதில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், கன்சிஸ்டன்சி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எதையுமே வந்துட்டு வின் பண்ண முடியும். பட் அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். எனக்கே அது பயங்கர சேலஞ்சிங் தான். எப்போவுமே நானே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போய்ட்டு அந்த கன்சிஸ்டன்சி விட்டுருவேன். திருப்பியும் அதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ லாஸ்ட்டு கூட அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாது எப்போவுமே. எனக்கே நான் வந்துட்டு எப்போவுமே நான் சொல்லுவேன் பார்த்திங்களா வீடியோவில், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கான மோட்டிவேஷனுங்கிறத விட எனக்கே நான் பேசிக்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ கன்சிஸ்டன்சி அதை மட்டும் விடாமல் கையில் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. மற்ற எந்த ஒரு விஷயமே வேணாம். எவ்வளோ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் வந்தாலும் சரி, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நில்லுங்க. உங்களோட சேஃப் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நானும் என்னோடய சேஃப் ஜோன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன். இன்ஷால்லா அது எந்த அளவுக்கு என்னால் கொண்டு போக முடியும்னு எனக்கு தெரியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நானும் என்னோடய சேஃப் ஜோன்லேருந்து லைட்டாக வெளில வந்துட்டு தான் இருக்கேன். அதில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அரௌண்டில் வந்துட்டு நம்ம ஆர்டர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது. டெல்லி பீப்புள்ஸ் பார்த்து ஃபஸ்ட்டு நான் பயந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் எதுக்கு பயப்படணும், நம்ம ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், ஸோ நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு தான் பண்ணேன். பட் இப்போ வந்துட்டு ஐ வாஸ் ஓகே, சரி பிடிக்குது நம்ம ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வெறும் கொஷின்ஸ் மட்டும் வச்சுட்டு எதுவுமே ட்ரை பண்ணாமல் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு அத்தனை கொஷின்ஸும் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே கசியாக கொஷினோட போயிடும். ஒரு கொஷினாக எழுதி அதுக்கு குட்டி குட்டி ஆன்சர் கொடுத்துட்டே இருங்க. பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, லைட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எல்லாத்துக்குமே ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த வீக் வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு 2 days ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப வேலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேலை இருந்தாலும் நான்
ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. இல்லை அந்த வேலை அப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்கா அப்படின்னு தெரியல. இந்த ட்ரீம் கேக் பண்ணுறது எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா அத்தனை வேலை இருக்கிறதுல அந்த 5 லேயரை போடுறதுக்குள்ளே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸாவது தேவைப்பட்டுருது. ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வேலை செய்வேன். தொடர்ந்தாலாம் வந்து நான் எப்போவுமே வேலை செய்ய மாட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் இப்போல்லாம் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் ரொம்ப தொடர்ந்து வேலை செஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வீக் ஆகிட்டேன். அதனால் இப்போல்லாம் நல்ல ரெஸ்ட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து இப்போ ஓகேவாக இருக்கேன். பட் மூஞ்சி பார்த்தா தெரியும் எவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெக்டிக்கான ஆர்டர்ஸ் தான். பாம்ப்ளோனிஸ் இருந்துச்சு. பாம்ப்ளோனிஸ் கொஞ்சம் அதிகமான வேலை, மெனுவில் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரியான ரெசிபீஸ் ஆட் பண்ணிட்டணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் திருப்பியும் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் ரெசிபீஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பாம்ப்ளோனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆர்டர்ஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ஏன்னா உடனே கேட்டாங்கன்னா அப்போவே செஞ்சு கொடுக்குறது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பாம்ப்ளோனிஸ் மட்டும் ப்ரீ ஆர்டர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் வீக் இங்கே டெல்லியில். ஆக்சுவலாக ரக்ஷாபந்தன் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஹேம்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அது வந்துட்டு சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். அந்த ஹேம்பர்ஸ் ரெடி பண்ணுறதுல நிறைய ட்ராபேக்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அது என்னலான்ட்டு லைனாக உங்களுக்கு சொல்லிட்டு வர பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேம்பர்ஸ் நம்ம ரெடி பண்ணும்போது இப்போது நம்மள்ட்ட கஸ்டமர்ஸ் கிடையாது, ரொம்ப அதிகமான கஸ்டமர்ஸ் கிடையாது. 1-2 பேர் தான் வந்து இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த 1-2 பேரில் யார் ஹேம்பர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஹேம்பர் வாங்கிட்டு அதை வந்து ரெடி பண்ணி நம்ம வீடியோ ஏதாவது போடுவோம். அதுலேருந்து என்கொயரிஸ் வந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து அப்படி பிக்கப் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஸோ ஹேம்பர் வந்துட்டு ஆர்டர் எதுவும் இல்லாமல் தான் நான் வந்து எடுத்தேன். ஃபஸ்ட்டு டே வந்து நானே இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஹேம்பர்ஸ். இன்னொன்று இங்கே பக்கத்தில் எனக்கு கிடைக்கல எங்கேயுமே. ஸோ நான் கொஞ்சம் தூரமாக போய் எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 days 3 days கிட்ட ஒரு நாள் ஹப்பி ஃபுல் டே போய் தொலைவி எல்லா ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம். அப்புறமா அடுத்த 2 நாள் நானும் ஹப்பியும் 2 பேர் சேர்ந்து போய் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரம் மேப் போட்டு தான் போயிருந்தோம். இங்கேருந்து ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒன்று பண்ணும்போது தான் அதோட விஷயம் என்னன்னு தெரிய வரும். ஸோ நாங்கள் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணி வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து ஒரு போ மட்டும் தேவைப்பட்டுச்சு. அந்த போ இங்கே பக்கத்தில் எங்கேயும் கிடைக்குமா ஷாப்ஸில் அப்படின்னு கேட்க போகும்போது தான் தெரியுது ரக்ஷாபந்தனுக்கு எங்களுக்கு தேவையான பேஸ்கெட்ஸு அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீட்டைல் ஷாப்ஸ்லேயே ரக்ஷாபந்தன் வந்துருச்சுன்னா ஒரு 2 to 3 days முன்னாடி அவங்களே கொண்டு வந்துடுவாங்க போல். ஏன்னா அவங்களே அவங்க கடைகளில் இருக்கிற பொருளை எல்லாம் வச்சு ஒரு ஹேம்பராக ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வாங்கி வைப்பாங்க. அவங்கள்ட்ட போனால் அவங்க வாங்கின ப்ரைஸை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு நமக்கு விற்றுருவாங்க அப்படின்னு. ஆனால் அவ்வளோ தூரம் சுத்த போனதுக்கு இவங்கள்ட்டே ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு நிறைய குவான்டிட்டி இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம கம்மி லெவலில் தான் பண்ணுறோம், கஸ்டமர்ஸ் கம்மி தான். அப்படிங்கும்போது நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும், கொஞ்சமாக மட்டும் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனிவே இதை ட்ரை பண்ணது வந்து ஒர்த்து தான். ஏன் அப்படின்னா நான் ஒரு ஹேம்பர் தான் ரெடி பண்ணேன். சாக்லேட் ஹேம்பர் ரெடி பண்ணி வீடியோ போட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஹேம்பர் ரெடி பண்ணேன். ஒரு 4 piece ஆஃப் ப்ரௌனிஸ் அசார்ட்டடாக வச்சு ஒரு மூஸ் ஜாரெல்லாம் வச்சு பண்ணப்போ அதுலேருந்து ஆர்டர்ஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ அதுலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹேம்பர்ஸ் வந்து சேல் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் அடுத்தடுத்து நமக்கு ஸ்டெப் வந்துட்டு அதுவே வந்து போட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரே ஒரு விஷயம். அண்ட் ஹேம்பர் ரெடி பண்ணுறதுக்கு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து ப்ரௌனீஸு, அப்புறம் பிளாண்டீஸ், அப்புறம் மூஸ் கேக் ஜார்ஸு, அப்புறம் கிட்கேட் ஜார்ஸ், இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ரெசிபி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஃபெமிலியரான ரெசிபியும் நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் வச்சு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. அதே நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹேம்பரில் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து ஃபஸ்ட் எடுக்கும்போது நிறைய ஐடியா கொண்டு வந்துட்டேன். இந்த குக்கீஸ் எல்லாம் வைக்கலாம், ட்ரிபிள் சாக்லேட் குக்கீஸ், நியூயார்க் ஸ்டைல் குக்கீஸ் எல்லாம் வருது இல்லையா, இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் அதுதான் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டெல்லாம் செட் பண்ணிட்டேன். பட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் வந்து தப்பு. நம்ம இந்த மாதிரி தெரியாத ஐட்டத்தையெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பாம்ப்ளூனிஸ் அப்படி தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். தேவையில்லாத வேலை மாதிரி பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என்ன ஐட்டம்ஸ் எனக்கு தெரியும், ப்ராப்பராக வரும், இது பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸ் மட்டுமே ஹேம்பர்ஸில் ஆட் பண்ணியிருந்தேன். ஹேம்பர் மெனு வச்சுருந்தேன், ஒரு 4 menus வச்சுருந்தேன், இல்லை ஒரு 6 menus வச்சுருந்தேன். அதில் வந்து ரிப்பீட்டடாக இல்லாமல் வேறு மெனுவாக வந்துட்டு எனக்கு ஹேம்பர் வந்துட்டு எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி, எல்லாமே ட்ரை பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறது. பட் ஹேம்பர் வாங்கின எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே சொல்ல மாதிரி நம்மளோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துருந்தோம். எல்லாருமே செம்ம ஹாப்பி. சரி, ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 days வந்துட்டு நமக்கு ரொம்ப
கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்துச்சுல அதில் வந்து கொஞ்சம் ஹாப்பி. இன்கேஸ் ஆர்டர் வராமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த 3 days நாங்கள் அலைஞ்சது வந்து பயங்கரமாக அலைச்சல். இங்கே டெல்லி வந்து பார்த்திங்கன்னா மழையும் இருக்குது, வெயிலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், எல்லோரும் வீடியோ பார்க்குற ஒரு 60 seconds வீடியோ பார்க்குற எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லா விஷயமுமே ஈஸியாக நடக்குது, இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் ஈஸியாக கிடச்சிருது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் பீன் 6 years. நான் வந்து 6 years-ஆக நான் வந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் நான் வந்துட்டு இந்த 1 year-ஆக தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்டர்ஸ். இது எல்லாமே நான் முன்னாடி வந்து ஹப்பி முன்னாடி வந்து இது பண்ணலாம், இது நம்ம வந்துட்டு வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் தான் எங்களால் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ நான் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது, அது ஒரு விஷயம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நம்ம கொஞ்சமாவது இறங்கி கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு நமக்கு நல்லதாக கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் ரா மெட்டீரியல்ஸ் பற்றி கேட்குறீங்க. ரா மெட்டீரியல்ஸ் இப்போ வரைக்குமே நான் ஹோல்சேலாக எங்கேருந்துமே வாங்கலை, எல்லாமே ரீட்டைல் ஐட்டம்ஸ் தாங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு தொடர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, நிறைய ஆர்டர்ஸ் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஹோல்சேலாக நிறைய வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம். பட் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் அப்பப்போ வர கஸ்டமர்ஸ் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம ஹோல்சேலாக எதுவுமே வாங்கலை, எல்லாமே அப்பப்போ தேவையானது போய் ரீட்டைல் ஷாப்பில் இருந்து நம்ம வாங்கிட்டு வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஒரு லாஸ்ட் வீக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அண்ட் எனக்கு 2 கான்ட்ராஸ்டான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துருந்துச்சு. அது 2 பற்றியுமே நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களாக்கா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக லேக்ஸில் வந்துட்டு ஏர்ன் பண்ணுவீங்கல்ல, மந்த்லி லேக்ஸ்லலாம் ஏர்ன் பண்ணுவீங்க போல், எப்படி இவ்வளோ ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள், எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் ஹோம் பேக்கிங்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு நிஜமாக சிரிப்பு தான் வந்துச்சு. நீங்கள் பார்க்குற மாதிரியெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு ப்ராடக்ட் நம்ம உள்ளே போடுறோமோ அந்த அளவுக்கான ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரா மெட்டீரியல்ஸில் ஈக்குவலாக இருக்கும். இது எல்லா ஹோம் பேக்கர்ஸுக்குமே தெரியும். ஸோ ஹோம் பேக்கர்ஸ் யாராவது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுங்க. நம்ம கொடுக்குற ப்ராடக்டோட ரா மெட்டீரியல்ஸுக்கே கரெக்டாக போயிடுது எல்லாமே. இந்த கையில் வந்துட்டு அமௌண்ட் வருது அப்படின்னா இந்த கையில் ரா மெட்டீரியல்ஸ்க்கான அமௌண்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு அமௌண்ட் சேவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. உண்மை இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஹோம் பேக்கிங்கில் இருக்கிறத நான் சொல்கிறேன். பட் ஹோம் பேக்கிங்கில் நீங்கள் சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணவும் முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து டெய்லி ஆர்டர்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹோல்சேலாக ஒரு இடத்துலேருந்து வாங்கிடுறீங்க, உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேலில் தான் கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இருக்கும். பட் சின்ன ஹோம் பேக்கர்ஸ் தான், நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற என்ன மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹையாக இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் ப்ராஃபிட் நிற்காது. ஏதோ ஒரு பேஷன், நமக்கான ஒரு திருப்தி, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஏதோ ஒரு காசு கையில் வருதுங்கிற ஒரு இதில் தான் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இன்னொருத்தங்க போட்டிருந்த கமெண்ட் என்னால் சகிச்சிக்கவே முடியல. அது வந்து இது நான் வந்து சத்தியமாக இது சொல்லவே மாட்டேன், இதுதான் அப்படிங்கிற நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருமே ப்ரௌனிஸில் நல்ல லாபம் வச்சு தான் விற்கிறீங்க, அதனால தான் இடையில நீங்கள் வந்துட்டு ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என்னோடய இதில் நான் ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் வைக்கணும் அதுக்கு கரெக்டான அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும், இன்க்ளூடிங் ஷிப்பிங். நம்மளோடதில் எப்போவுமே ஷிப்பிங் இருந்ததே கிடையாது. அதனால் அதை மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியல. அந்த கமெண்ட் படிச்சுட்டு எனக்கு சத்தியமே என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம வந்துட்டு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி பேசக்கூடியவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. சும்மா பேசணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணாட்டி பேசலாம். அதுக்குள்ளே இறங்கி ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி அன்வான்டாக கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கிங்கை. அதே கமெண்ட்ஸில் இன்னொருத்தங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக சொல்லியிருந்தாங்க. எனக்குன்ட்டு கிடையாது, ஹோம் பேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு தடவை ஹோம் பேக்கிங் வீட்டில் பண்ணி பார்த்தா தெரியும் ப்ராடக்ட்ஸோட காஸ்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதுவுமே டென்ஷன் ஆகாதீங்க, அவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எங்களுக்கு கோவம் வர்றது சும்மா கிடையாது, அவ்வளோ கஷ்டம் இருக்குது ஹோம் பேக்கிங்லேயும். ஓகேவா? ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அது எங்களால் சகிச்சுக்க முடியாமல் நாங்கள் வந்து அதை வீடியோவாக போட்டு வெளிப்படுத்துகிறோம். மற்றபடி எங்களுக்கு சும்மா நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, நாங்கள் எதோ சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான திருப்பி கமெண்ட்ஸ் நாங்கள் சொல்லி தான் ஆகும். ஓகேவா? அண்ட் நான் எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க, எல்லாருமே ப்ரைஸ் வந்து கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி சைட்லேயும் நான் சொல்ல வரல. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு ப்ரைஸில் வச்சு விற்கிறாங்க. அதை கஸ்டமரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு தான் வாங்குறாங்க, தெரியாமல் எதுவும் வாங்குறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால் அது அவங்களோட இது
அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த டைம் ஹேம்பர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தாஷியோ ஜார்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன், அண்ட் பிளாண்டி கப்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். இதெல்லாமே வேறு லெவல் ஹிட்டுங்க. சாப்பிட்டவங்க எல்லாருமே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான ஒரு குட்டி அப்டேட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே நான் அது உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நான் சீக்கிரமாகவே கொண்டு வருவேன், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து சின்னதாக ஏதாவது ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மனசில் என்ன பட்டுச்சோ அது எல்லாமே நான் வந்து பேசினேன். அண்ட் இது வந்து லாஸ்ட் ஹேம்பர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா அந்த அசார்ட்டட் ப்ரௌனி பாக்ஸ் எப்போ யூஸ்வலாக பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நானே ட்ரை பண்ணேன். எல்லாமே வந்து ஒயிட் சாக்லேட் பிளாண்டி தான். அதில் வந்துட்டு மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்னு டிஃப்ரெண்ட்டாக லோட் பண்ணியிருக்கேன். மேலே வந்துட்டு ஃப்ராஸ்டிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் மிக்ஸ்டு சாக்லேட்ஸும் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு ஹேம்பராக ரெடி பண்ணிவிட்டேன். சூப்பரான ஹேம்பர். இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வச்சுருந்தேன். அண்ட் பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த பிளாண்டி வாங்கினவங்க வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு எங்களுக்கு. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. இந்த ஹேம்பர்ஸில் தான் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஃபைனலி கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டதும் வேறு லெவல் குஷி ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் இந்த வாரம் கொஞ்சம் பிஸியான வாரம் தான் எனக்கு, ஹாப்பியான வாரமும் கூட. ஏன்னா வேலை இருந்தாலே நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஹோம் பேக்கர்ஸ்க்கு அதுதான விஷயமே. அண்ட் அவ்வளோதாங்க. லாஸ்ட் வீக் வந்துட்டு ஸோ பிஸி, அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச vlog-ஆ அதே மாதிரி ஷேர் பண்ணிவிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து சின்ன மோட்டிவேஷன் கிடச்சினாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.